திரும்பவும் சொல்றேன், நான் தான் கிங் காப்ஸோட சிஇஓ அர்ஜுன். நீங்க 2 பேரும் இதுக்காக ரொம்ப வருத்தப்பட போறீங்க. வாட் a joke. தெருவுல தெரியற வெட்டி பையன்லாம் சிஇஓன்னு சொல்லிட்டு தெரியறானா? அதுவும் கிங் காப்ஸ்க்கு சொல்லிட்டு தெரியறான். உன்னெல்லாம் சாதாரண கம்பெனிக்கு சிஇஓன்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க. இதுல நீ கிங் காப்ஸ்க்கு சிஇஓவா? பிரின்ஸ் விஜய், ராயல் ஃபேமிலி ஆளு நீங்க எப்படி இங்க வந்தீங்க? இவர் பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்தவராச்சே. இவரு ஸ்ருதி மாமா கல்யாணம் பண்ணிக்க போறதா பேசிக்கிட்டாங்க. ஆனா நீ வாழ்க்கையில எவ்வளவு மட்டமான முடிவு எடுத்திருக்க ஸ்ருதி. போய் ரோட்ல தெரியறவன போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. என்ன வேணான்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அதுவும் ஒரு ஃபேக்கா சிஇஓன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி எங்க எல்லாத்தையும் ஏமாத்த பாக்குற. மரியாதையா பேசு விஜய். விஜய் சார், இவன் ஃபேக்கா சிஇஓன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கானா? ஆஃப் கோர்ஸ் இவன் ஃபேக் தான். ஸ்ருதியும் இந்த ஃப்ராடுக்காரன் நாயும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இவனை ஹையர் பண்ணிருக்கா. புருஷ மாதிரி நடிக்கிறதுக்கு காசு கொடுத்திருக்கா. அதுக்கு தான் இங்க வந்திருக்கான். சிஇஓ மாதிரி நடிச்சா இவ ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லி எல்லாரும் விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா மிஸ்டர் விஜய், பிரகாஷ் சாரே வந்து இவன் தான் சிஇஓன்னு சொல்லி இவன் முன்னாடி தலை வணங்குறாங்க. இருக்கலாம். ஆனா எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஒரிஜினல் சிஇஓ பேங்கட்டால ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு. அவர் யாருன்னு அங்க ரிவீல் பண்ணுவாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் ஃபேக்குன்னு நல்லாவே தெரியுது. அப்போ மிஸ்டர் பிரகாஷ் இவரோட சேர்ந்து போய் சொல்றாரா? இருக்கலாம்.